ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. சுட்டு கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. அப்படியே கீழிருந்து மேலே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. இ-காமர்ஸ், மின்னணு மையம், இதுதான் தப்பு. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இது எல்லாமே கரெக்டு. இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு மையம் அப்படிங்கிறது தப்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. நாயு, நாயு அப்படின்னா நாவாய். கும்பகோணம், மருவு, குடந்தை. ஊர்பெயரின் மருவுவை அறிந்து பொருந்தாத இணையை கண்டறி. புதுக்கோட்டை, புதுகை அப்படின்னு வந்திருக்கணும், இது புதுமைன்னு வந்திருக்கு, அப்போ தப்பு. ஊர்பெயர்களின் மருவுவை பொறுத்துக. கோயம்புத்தூர், கோவை. நாகப்பட்டினம், நாகை. புதுச்சேரி, புதுவை. புதுக்கோட்டை, புதுக்கை. சரியான நிறுத்தற்குறி தொடரை காண்க. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? நிறுத்தற்குறிகளில் எது சரியானது? மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க. வாடை காற்று வீசியது. பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போறே, எங்கே போறே, எங்கு போகின்றாய், எங்கடா போகின்றாய், இதெல்லாமே எழுத்து வழக்கு. எங்கடா போறே அது பேச்சு வழக்கு. எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? அதாவது பிரித்தல் தேவத்தை அப்படி கொடுத்துருக்காங்க. பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். நூல்வெளி. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். படித்தால் அப்படின்னா இறந்த காலம், நாளை அப்படின்னு என்னது எதிர்காலம். அப்போ கண்மணி நாளை பாடம் படிப்பாள். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகுதான் அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல. சரியான இணைப்புச் சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில். அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் எடுத்துக. அழகு, நெல், திணை, கதிர். இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். ஆறு, எண், நீர்நிலை. இருபொருள் தருக. துய்ப்பது, கற்றல், தருதல். கல், இருபொருள் தருக. கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். குறில் நெடில் வேறுபாடு. விடு, வீடு. விடு அப்படின்னா அறிக்கை விடுதல். வீடு, மர வீடு. குறில் நெடில், குறில் சொல்லை நெடிலாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. சிலை, இதை நம்ம என்ன சொல்கிறாங்க, சீலை அப்படின்னு நெடிலாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? சிலையை திரைச்சீலையாய் மறைத்திருக்கிறார்கள்.
வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தெல்லாயிரம். 3000 பாடல்களை கொண்டதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது முத்தெல்லாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் 3000 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது தவறு. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மலை இடைநிலை. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இது ரெண்டுமே சரி. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. இது தவறு. ஈக்குவாலிட்டி சரியான தமிழ்ச்சொல். சமத்துவம். ஈக்குவாலிட்டி அப்படின்னு என்னது? ஈக்குவலாக இருக்கிறது, சமமாக இருக்கிறது. கண்ணியம். கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. வாய்மை சின்சியரிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங். கொள்கை டாக்ட்ரின். கலைச்சொல் அறிதல். டொர்னாட்டோ சூறாவளி. இயற்கை வங்கூல் ஆட்ட. வங்கூல் என்பதன் பொருள் காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவட்பா. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். மக்கள் கூட்டம். ஆட்டு மந்தை. எறும்புகள் சாறை சாறையாக சென்றது. சரியான தொடர். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மலரும். இந்த கொஷின் நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள். ஒரு அப்படின்னு என்னது? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓர் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் எனும் சொல்லின் பொருள் கப்பல். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள் நிலவு. அலர் மலர்தல். மேரு இமயமலை. அழி கருணை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. யானைப்படை மட்டும் போச்சுன்னா யானைப்படை சென்றது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். பகைவர் நீவீர் அல்லர். பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லீர். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலியின் மருவு பெயர் நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று சேர்வலாறு. நிலத்தினிடையே பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. அரும்துணை அருந்துணை பிரித்தெழுதுதல் அருமை கூட்டல் துணை. இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுதும்போது இடமெங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. அணுகு விலகு. பொருந்தாத சொல்லை கண்டறி. கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா. இலங்கை அப்படிங்கிறதா கர்நாடகா கேரளா ஆந்திரா இது எல்லாமே மாநிலங்கள். நீவீர் அல்லர்.
பொருந்தாதத சொல்லை கண்டறி. நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம், நீ வீர் அல்லீர் அப்படின்னு வரணும், அல்லர்னு வந்திருக்கு. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி. வாழை மரம். தமிழ்த்தாய் தோன்றல் விகாரம், விட்கொடி திரிதல் விகாரம், மனம் மகிழ்ச்சி கெடுதல் விகாரம். வாழை மரம் அப்படிங்கிறது தான் எந்த புணர்ச்சியும் இல்லாமல், எந்த விகார புணர்ச்சியும் இல்லாமல் இருக்குது. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. சென்டென்ஸ் சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ்ச்சொல். இதழியல் மேகசின், இதுதான் தப்பு. ஒளியியல் அப்படின்னா ஃபோனாலஜி, ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், மொழியியல் லிங்குஸ்டிக், இதழியல் மேகசின் அப்படிங்கிறது தவறு. டிஜிட்டல் ரிவல்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு, நதி. விடு, வீடு. விடு அப்படின்னா கைவிடுதல், அறிக்கை விடுதல். வீடு அப்படின்னா தங்கும் இடம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழம் தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாமே குறிக்கிறது என்னது? பல வகையான கடற்கலன்கள். வெய்யோன். வெய்யோன் அப்படின்னா ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். பகலவன், சூரியன். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதி. பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான் என்பதன் வேர்ச்சொல் பார். ஏன்னா வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாதான் வரும். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லை கண்டறிக. நடக்கிறது, நட. கேட்டார், கேள்னு வந்திருக்கணும். சென்றார், செல். வாழிய, வாழ். அப்போ இதெல்லாமே தப்பு. கரெக்டாக இருக்கிறது நடக்கிறது, நட. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அறிஞர் வேர்ச்சொல் அறி. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. கொடு, கொடுத்தோர். கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல், படி. அகர வரிசைப்படுத்துக. மழை, மேகலை, மயிலை, மோதல். ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். இதில் உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து எழுதணும். அகர வரிசைப்படுத்துக. கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. முளையிலே விளையும் பயிர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. புலனம். இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். விடைக்கேற்ற சரிய வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெரும் காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெரும் காப்பியம் யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. அப்துல் நேற்று வருவித்தான். தன்வினை தொடரை கண்டறி. வள்ளி மாலை தொடுத்தாள்.
செயப்பாட்டு வினைத்தொடரை காண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஆகாயத் தாமரை உவமை கூறும் பொருளை கூறு. இல்லாத ஒன்று. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. புலி அப்படின்னா வேங்கை. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். எடுப்பார் கைப்பிள்ளை உலகம். எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். கலைச்சொல் டாக்டரேட். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். நீப்பவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. நீப்பவனம் அப்படின்னா கடம்பவனம். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. பொருத்தமில்லாத விடையை கண்டறி. அதாவது வினா எதிர் வினாதல் விடைக்கு பொருத்தமில்லாத. இது செய்வேனா, நான் போவேனா, வராமல் இருப்பேனா, இதெல்லாமே வினா எதிர் வினாதல் விடை. இது செய்யேன் அப்படிங்கிறது இதுதான் பொருந்தாதது. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.